வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதித் தேர்வு பற்றிய தகவல்களையும், அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகளையும், ஆசிரியர்கள் தரப்பில், மாணவர்கள் தரப்பில் வைக்கின்ற கோரிக்கைகளையும் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தினங்களும் நமது தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வில் என்னென்ன அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. அதேபோல் டிஆர்பி வெப்சைட்டில் என்னென்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ரிசல்ட் பார்ப்பது, அதேபோல் தேதியில் மாற்றங்கள், அடுத்து 2026க்கான ஆனுவல் பிளான் என்ன, அதற்கான தேதிகள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு, அதை பற்றிலாம் பார்க்குறோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடியுடைய சர்வீஸ் சர்டிஃபிகேட் 20/2/2026 டுடே இம்பார்ட்டன்ட் 8 நியூஸ், அதாவது முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய 8 அறிவிப்புகள், தகவல்கள், செய்திகளை தான் இதில் பார்க்க போகிறோம். இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி இன்றைய தினம் டிஎன்டிஇடி 2026ஆம் ஆண்டு தேர்வு எழுதக்கூடியவர்கள் தங்களது சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும். அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் என்னென்ன முக்கிய 8 நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு, என்ன வகையான வழிமுறைகள் உள்ளது, எவ்வாறு அதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை தான் பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த அனெக்சர்ன்றது பணிச்சான்று நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது இந்த 2026ஆம் ஆண்டிற்கான தேர்வு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கு, அதாவது அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அதேபோல் தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்வை எழுதுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. அவர்கள் பார்த்திங்கன்னா இணையதளத்தின் மூலமாக தங்களது அப்ளிகேஷனை பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த 2 இம்பார்ட்டன்ட் 8 முக்கிய செய்திகள் என்ன கேட்டிங்கன்னா அந்த அனெக்ஸ்ன்ற பணிச்சான்று நீங்கள் சமர்ப்பிக்கணும். இதில் நம்ம அந்த ஆசிரியர்களுக்கான சிறப்பு தேர்வுன்றனால ஆசிரியர்கள் தங்களுக்கான பணியில் பணிபுரிபவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலும், அதேபோல் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு சலுகைகளின் அடிப்படையில் சில வகையான நிபந்தனைகள் அடிப்படையில் அவர்களுக்கு அறிவிப்புகளும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா சில வகையான கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த அனெக்சர் சப்மிட் பண்ணணும். அதை பணிச்சான்று சமர்ப்பிக்க வேண்டும். ஆசிரியர் விண்ணப்ப கடிதம், ஆசிரியர்களுடைய விண்ணப்ப கடிதத்தை ஒரு கடிதம் எழுதி அதற்றை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணி நியமன ஆணை நகல், அதாவது நீங்கள் அந்த ஜாயின் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, பணி நியமன ஆணை, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, அதனுடைய ஜெராக்ஸ் அதை சப்மிட் பண்ணணும். பணி நியமன ஆணை அதை குறிப்பிட வேண்டும். அதேபோல் பணி பதிவேடு முதல் பக்க நகல், அந்த பணி பதிவேற்றினுடைய முதல் பக்கத்தினுடைய ஜெராக்ஸ் அதை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதேபோல் முதல் நியமன ஆணை, அதான் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா அதான் பணி நியமன ஆணை, அந்த முதல் நியமன பதிவு, அந்த முதல் நியமன பதிவு உங்களுக்கு எப்பொழுது வழங்கப்பட்டது, அதாவது எந்த தேதியிலிருந்து நீங்கள் ஆசிரியர் பணி செய்கிறீர்கள் அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தான் இந்த முதல் நியமன பதிவு, அதேபோல் பணி நியமன ஆணை நகல் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஜெராக்ஸ்கள் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும்போது இந்த வகையான ஆவணங்களும் கேட்கப்படும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த 8 இம்பார்ட்டனுடைய ஒரு முக்கிய அந்த படிவங்களுடைய நகல்களை சமர்ப்பிக்கக்கூடிய வகையில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதை நீங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆசிரியராக பணிபுரிகிறீர்கள் என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். அதேபோல் அவர்களுக்கு எளிய முறையில் பார்த்திங்கன்னா அந்த தேர்வு விண்ணப்ப அதற்கான படிவங்களில் தேர்வு நடைபெறக்கூடிய தேதியில் அவர்களுக்கு அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வழங்கக்கூடிய நடைமுறையில் இந்த சலுகை கிடைப்பதாக சொல்வது. குறிப்பாக இந்த தேர்வு ஆசிரியர்களுக்கான தேர்வு என்பதால் ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் விண்ணப்பிப்பதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் தற்போது பதவி பணி வரன்முறை, அதாவது தற்போது என்ன நீங்கள் போஸ்டிங்கில் இருக்கீங்க, என்ன கிரேடில் இருக்கீங்க அப்படின்றத அந்த பதவி பணி வரன்முறை நம்ம சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதக்கூடியவர்கள், பேப்பர் 1 பேப்பர் 2 அதாவது பார்த்திங்கன்னா 2 டிஆர்பி சம்மந்தமாக 2 டேட் எக்ஸாம் நடைபெறுகிறது. பேப்பர் 1 பேப்பர் 2 அது மாதிரி சொல்கிறாங்க. அந்த பேப்பர் 1 பேப்பர் 2 அந்த தேர்வுக்கு நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய தகுதி சான்று, குறிப்பாக 10th 12th, அதாவது பேப்பர் 2 பார்த்திங்கன்னா பிஎட், அதேபோல் பேப்பர் 1 படிக்கிறவங்க டிஎல்எட் டிப்ளமோ முடிச்சக்கூடிய இந்த சான்று பார்த்திங்களா, அந்த சான்றெல்லாம் நம்ம சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஒழுங்கு நடவடிக்கை சான்று, அதாவது பார்த்திங்கன்னா குறிப்பாக இதில் நீங்கள் 2000 அந்த ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய உங்களுடைய என்ஓசி சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இதில் நீங்கள் குறிப்பாக அனைத்து விவரங்களையும் கண்டிப்பாக நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளும் நிபந்தனைகளும் அரசு தரப்பில் வெளியிட்டிருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 29 கேள்விகள், அது அனைத்து விவரங்களுமே பார்த்திங்கன்னா அதில் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த வழிமுறைகளுக்கு பின்பற்ற வேண்டும். அவற்றை நிவர்த்தி செய்து அதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் பூர்த்தி செய்து கொடுத்து அதற்கான அப்ளிகேஷன் நீங்கள் வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் வெரிஃபை பண்ணி வச்சுக்கணும். அதாவது அனெக்சர் ஆசிரியர், அதாவது பணிச்சான்று, ஆசிரியர்கள் விண்ணப்ப கடிதம், பணி நியமன ஆணை நகல், பணி பதிவேடு முதல் பக்க நகல், முதல் நியமன பதிவு, தற்போது பதவி பணி வரன்முறை, பேப்பர் 1 பேப்பர் 2 தகுதி சான்றுகள், ஒழுங்கு நடவடிக்கை சான்று, இந்த 8
முக்கியமான தகவல்களையும் ஆவணங்களையும் கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்பு வந்து அதுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் எதுக்கு கேட்டிங்கன்னா வந்து இந்த டிஎன்டிஇடி 2026 வந்து நமக்கு ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து அவங்களுடைய ஆசிரியர்களுடைய முழு விவரங்களை தெரிவிக்கக்கூடியவில் வந்து இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த முழு குறிப்பிடப்பட்டுள்ள அந்த 8 தகவல்களையும் அறிவிப்புகளையும் செய்திகளையும் தெரிந்து கொண்டு அவ்வாறு வந்து நீங்கள் தொடர்ந்து அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து விண்ணப்பிப்பதற்கு இதை தயார் நிலையை வைத்துக்கொண்டு அதன் பின்னர் வந்து நீங்கள் வந்து இணையதளத்தின் மூலமாக உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை இங்கே சமர்ப்பிக்கலாம். அதேபோல் ஃபோட்டோ வந்து குறிப்பிடப்பட்டுள்ள சைஸில் வந்து நீங்கள் எடுத்து கொண்டு போகணும். தற்போது இருக்கக்கூடிய புகைப்படத்தை கொண்டு போகணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு சொல்லணும். அதேபோல் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டு, அதேபோல் ஆதார் கார்டு, இதெல்லாம் வந்து அனைத்து வகையான ஆவணங்களையும் சரிபார்த்து வைத்துக்கொண்டு அதேபோல் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொண்டு போக வேண்டும். அதேபோல் பணி நியமன ஆசிரியர்கள் விண்ணப்ப கடிதம் கேட்டிருக்காங்க, பணி நியமன ஆணை நகல் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டுன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கு. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றும் இந்த டிஎன் 2026 தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு 2026 பற்றி உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள் எதுவும் தான் நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. அது சார்ந்த சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய வகையில் வந்து நாங்கள் அடுத்தடுத்த அறிவிப்புகளையும் தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.